இடம்பெற்று உலகில் இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு உலக சமநிலை தவறிய ஒரு நிலை. ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில முற்று முழுதாக செயலிழந்திருக்கின்ற ஒரு நிலை. எந்த நேரமும் இந்த போர் மேலும் மேலும் விரிவடைந்து பல நாடுகளுக்கு பரவலாம் என்ற ஒரு நிலை. இப்ப அணிகளை சேர்க்கிறார்கள். எதிரிகளை ஒவ்வொருத்தரும் தனது எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியை இந்த நாடுகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இதில் பலர் அணி சேர்ந்து விட்டார்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் சீனாவை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு யார் எதிரி யார் நண்பன் என்பதை வரையறுத்து விட்டார். அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ அவர்களுக்கும் யார் எதிரி யார் நண்பர் என்பது தெரியும். ஆனால் இதில் இடையில் நிற்கிறவர்தான் பிரச்சனையானது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு நாட்டில் இந்தியாவும் இந்த இடையில் சிக்கப்பட்ட ஒரு நாடு. இப்ப இந்தியா மீதான அமெரிக்காவின் அழுத்தம் உங்களுக்கு தெரியும். அண்மை காலமாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்து வருகின்ற முக்கியத்துவம். பாகிஸ்தான் இராணுவ தளபதி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டு 2 தடவைகள் அழைக்கப்பட்டது. இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இந்தியா மீதான 50% வரியை போட்ட பிற்பாடு மோடி அவர்கள் சங்காய் கோஆபரேஷன் மாநாடு சீனாவில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு போவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அதற்கு சென்றிருந்தார். அந்த சமயம் சீனாவில் வைத்து அவரை படுகொலை செய்வதற்கான ஒரு முயற்சியை CIA மேற்கொண்டதாக இப்போது தகவல்களை இந்த இந்தியாவின் சிட்டிசன் என்ற ஊடகம், அதே போல India.com என்ற ஊடகம் உட்பட பல ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. அது பங்களாதேசத்திலும் இருக்கலாம், இந்தியாவிலும் அது கடந்த வாரம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் பங்களாதேசத்துல அமெரிக்காவின் ஏர் மொபைல் பிரிகேட் வான் நகர்வு படையணி அது கட்டளை அதிகாரி ஆல்பர்ட் ஜாக்சன் அவர் பங்களாதேஷின் தலைநகர் டாக்காவில் இருக்கின்ற வெஸ்டிங் ஹோட்டல்ல 808வது அறையில் இறந்திருந்தது காணப்பட்டது. அதற்கு முன்னர் அவருடன் தொடர்பில் இருந்த 2 பேர் வெவ்வேறு நகரங்களில் வைத்து கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலைகள் எல்லாம் புலனாய்வுத்துறையின் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட்டது.